ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ட்ரீம் 11ல் 13th மேட்ச் பஞ்சாப் vs லக்னோவோட டீமை பற்றி பார்க்கலாம். டீம் எப்படி இருக்குது, பிளேயிங் 11 சேஞ்சஸ் இருக்குமா அப்படிங்கிறது பார்க்கலாம். பிளேயிங் 11 பொறுத்தவரை மேக்ஸிமம் சேம் டீம், ரெண்டு டீமே அப்படியே இறங்குவாங்க. ஏன்னா பஞ்சாப் வந்து ஒரு மேட்ச்சு தான் விளையாடிருக்காங்க, இவங்களுக்கு செகண்ட் மேட்ச்சு, லக்னோவுக்கு தேர்டு மேட்ச்சு. ஸோ மேக்ஸிமம் பஞ்சாப் வந்து வின்னிங் டீமோடு இறங்குவாங்க. லக்னோ லாஸ்ட் மேட்ச் வின், ஸோ வின்னிங் டீமோடு இறங்க அதிக வாய்ப்பு இருக்குது. சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தா லக்னோவில் பவுலிங் வேணுமா ஒரு சேஞ்ச் இருக்க வாய்ப்பு இருக்குது. பி யாதவுக்கு பதில் வேறு யார் வரலாம் அப்படின்படி பார்க்கலாம். மிச்சப்படி சேம் டீம் தான். ஸோ இதை வச்சு நம்ம டீம் எடுப்போம். ஓகே, கிரவுண்டை பொறுத்தவரை லக்னோவோட ஹோம் கிரவுண்டு. இங்கே இன்றைக்கி யார் டாஸ் வின்பா அப்படின்னு பார்த்தா பஞ்சாப் வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் கிரவுண்டு பிச்சு ரிப்போர்ட் வந்து இப்போதைக்கு ஃபேஸுக்கு தான் சாதகமாக இருக்குது. ஆனால் இது ரெக்கார்டு படி விக்கெட் எடுத்தது வந்து ஸ்பின்னர்ஸ் நிறையா விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ பிச்சு எப்படி தயார் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஸ்பின்னிங் கிரவுண்டாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்பின்னிங் ஃபஸ்ட்டு ஃபேஸாக இருக்கும், அடுத்து ஸ்பின்னாக இருக்கும். ஆவரேஜ் ஸ்கோர் வந்து நான் 185 சொல்லுவேன், எங்கேயுமே ஆவரேஜ் வந்து 184. ஸோ 190 ப்ளஸ் போக அதிக வாய்ப்பு இருக்குது. மேட்ச் வின் வந்து பஞ்சாப் தான் சொல்லியிருக்கேன், ஓகேவா. ஸோ லக்னோ பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ஓகே, நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாருங்கள், நம்மளுக்கு அப்போ தான் மோட்டிவேட்டடாக இருக்கும். நம்ம கிவ்அவே சேலஞ்சு நடத்திட்டுருக்கோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணுங்கள், ஃப்ரீ கான்டெஸ்ட் தான். நீங்கள் வீடியோ கேட்டு உங்களுக்கு எத்தனை டீம் க்ரியேட் பண்ண முடியுமோ 6 டீம் மேக்ஸிமம் க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டெலிகிராம்லேயும் இருக்கும். இதில் வந்து ரூல்ஸ் ஒரு 3 ரூல் தான். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், அடுத்து லைக் பண்ணியிருக்கணும், கமெண்ட் வந்து மஸ்ட்டு. கமெண்ட் வந்து 7:30க்கு மேட்ச் ஆரம்பிக்க முன்னாடி நீங்கள் எப்போ வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ நீங்கள் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக என்ன அமௌண்ட்டோ 50 இல்லைனா 100 அந்த 2 இதில் உங்களுக்கு பே பண்ணிடுவேன். நீங்கள் ப்ரூஃபாக இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணியிருந்தால் போதும், ஓகேவா கைஸ். ஸோ இப்போ லாஸ்ட் மேட்ச்சு வின்னிங் பார்த்தீங்கன்னா இவங்க தான் வின் ஆகிருந்தாங்க, ஜூலியட் இருந்தது. ஸோ இவங்க ஒரு 3-4 தடவை நம்ம கிவ்அவே ஸ்டார்ட் பண்ணி இவங்க தான் வின்னு. பட் ஆனால் இவங்க வந்து ரூல் படி கமெண்ட் பண்ணலை. நான் ஏன் அப்படின்னு கேட்டிருந்தேன், அவங்க என்ன ரிசல்ட் அனுப்பியிருந்தாங்க. இல்லை ப்ரோ, நான் பார்த்துட்டு மறந்துட்டேன் சொல்லியிருந்தீங்க, பட் ஆனால் நான் இது பண்ணல அப்படின்னு விட்டாங்க. இன்னொருத்தவங்களும் வின் பண்ணியிருந்தாங்க, அவங்களும் இதே தான் சொல்லியிருந்தாங்க, நெக்ஸ்ட் டைம்லேருந்து கரெக்டாக பண்ணுறேன் அப்படின்னா. ஸோ நீங்கள் கமெண்ட் மஸ்ட்டாக பண்ணிவிட்டு வாங்க. நேற்று வந்து நம்ம வந்து திலக்குவர்மா வந்து கொடுத்துருந்தோம். நேற்று உள்ள மேட்ச்சில் அவங்க வந்து லைனப் நம்ம ஒரு லைனப் வச்சு எடுக்கும், பட் அவங்க வந்து மாற்றி இறங்குறாங்க. ஸோ அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. ரசல் ஓவரே போடலை, ஓவர் கொடுக்காங்க. ஸோ அந்த இதில் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு, பட் இருந்தாலும் ஓரளவு நல்ல ப்ராஃபிட் நிறைய பேர் எடுத்துருந்தீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஒருத்தர் மட்டும் தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. மேக்ஸிமம் நீங்கள் ப்ளே பண்ணுறவங்க எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேர்த்துக்கு இன்னும் தெரியும், ஓகேவா கைஸ். ஓகே, அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் e-shopping app. Buymote e-shopping application is one of the online portal site now available on Play Store and App Store. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் உள்ள ஆப்பை ரிஜிஸ்டர் பண்ணி பாருங்கள். எல்லா கிராசரியும் நல்ல கம்மியான அமௌண்ட்டில் கிடக்கு, நல்ல குவாலிட்டியாகவும் கிடக்கு. மஸ்ட்டாக செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம பெஸ்ட்டு பிளேயர்ஸ் பார்த்துடலாம். எல்எஸ்ஜியில் பொறுத்த வரைக்கும் பண்ட்டு, மிச்சல் மார்ஸ், ஏடம் மார்க்ரம், ஆவேஸ்கான், சர்க்குல் தாகூர், ரவி பிஷ்னாய். ஸோ இவங்க 6 பேரும் நல்லா பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அவங்க பெஸ்ட்டை கொடுப்பாங்க. பூரானும் பண்ணலாம், பட் ஆனால் பூரானுக்கு ஒரு சின்ன இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சு
யாராவது ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஓவரில் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓப்பனிங் கொஞ்சம் அதிரடியாக விக்கெட் விழாமல் ஸ்டார்ட் பண்ணால் மார்க்ரம் ஓரளவு நின்று ஆடிட்டார் அப்படின்னா இன்றைக்கி அவருக்கு விசி கொடுத்துக்கோங்க. நின்று ஆட அதிக வாய்ப்பு இருக்குது. அவுட் ஆகிட்டார் அப்படின்னா ஃபஸ்ட்டே பூரான் கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணிவிட்டு அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க 2 விதத்தில் யாராவது ஒருத்தரை நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா கைஸ்? மார்க்ரம் இல்லைனா பூரான் உங்களோட சாய்ஸ். ஓகேவா? மிச்சம் எல்லாருமே இன்றைக்கி நல்லா ப்ளே பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பஞ்சாபை பொறுத்தவரை இந்த 6 பேர் வந்து மஸ்ட்டு பிக்காக இருக்கணும். ஏன்னா இவங்க கண்டிப்பாக ஐயர், மேக்ஸ்வெல், யான்சன், ஆர்யா, ஏசிங், சேகல் இவங்க பொறுத்தவரை செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐயர் இன்றைக்கி நிதானமாக ஆடலாம். ஆர்யா பொறுத்தவரை ஸ்டார்டிங் வந்து நல்லா ஹிட்டிங் ஆடி ஆடலாம். பிரபு சிம்ரன் சிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு 20+ ரன் அடிச்சிட்டா அவுட் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ரொட்டேஷன் பிளேயராக பூரன், பிரபு சிம்ரன் சிங், மில்லர், அடுத்து உமர் சாய் இல்லைனா ஸ்டோனிஸ் இவங்களே எடுத்துக்கோங்க. ஓகேவா கைஸ்? ஸோ பூரான் வந்து மார்க்ரம் வந்து எப்படி இது பண்ணுறோம் அதான். மில்லரை பொறுத்தவரை பேட்டிங் வந்தார்னா ஒரு நின்று ஆவரேஜாக ஒரு கொஞ்சம் நேரம் 30+ ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. பேட்டிங் வருமா அப்படிங்கிறது தெரில. வந்தார்னா 30+ அடிக்கலாம். ஜிஎல் போடுறவங்க ரொட்டேஷன் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகேவா கைஸ்? ஓகே. கேப்டன் பொறுத்தவரை பண்ட்டு, ஐயர், மேக்ஸ்வெல், மார்க்ரம். பண்ட்டு, ஐயர், மேக்ஸ்வெலுக்கு வந்து கேப்டன் சாய்ஸ் கொடுத்துக்கோங்க. 3 விதத்தில் 3 இருக்குது. மார்க்ரமுக்கு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இல்லைனா பூரானுக்கும் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், நல்லா ப்ளே பண்ணுவார். ஓகேவா கைஸ்? நம்ம டீமை பொறுத்தவரை நான் கொஞ்சம் ரிஸ்க்காக பூரான் இல்லாமல் போயிருக்கேன். மார்க்ரமை நம்பி போயிருக்கேன். பவுலிங் வந்து நான் சொன்ன டீமே தான் எடுத்திருக்கேன். கேப்டன் ஐயருக்கும் மேக்ஸ்வெலுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் சேஞ்ச் பண்ணினாலும் போட்டுக்கோங்க. நீங்கள் பண்டுக்குனாலும் போங்க. மார்க்ரம். நீங்கள் பவுலிங் போகணுன்னா யான்சன் 2 விக்கெட் இல்லைனா ஸ்ட்ரிங் 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இவங்க 2த்துக்கு வீசி கொடுத்து போய்க்கோங்க. ஓகேவா கைஸ்? மீண்டும் அடுத்த வீடியோவில் காண்போம். தேங்க்யூ.